ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கேட்ட மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1 இயராகவே என்கிட்ட எப்பயுமே கேட்குற ஒரு காமன் கொஷின் எதுன்னா, ஹேர் கேர் சொல்லுங்கள், ஹேர் கேர் சொல்லுங்கன்னு தான். சாரி இவ்வளோ நாள் லேட் பண்ணதுக்கு. ஏன்னா இதை நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதுதான் உண்மை. என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்குமே நான் என்னோடய ஹேரில் சீக்கா யூஸ் பண்ணதே கிடையாது. 20 வருஷமாக ஆயில் அப்ளை பண்ணதே கிடையாது. ஹேர் கேர்னால் நான் 3 மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு மேஜிக் ஹேர் ஆயில், ஒரு மேஜிக் பேக், இந்த 2 மட்டுமே நீங்கள் கரெக்டாக கண்டினியூ பண்ணிங்கன்னா 1 மந்தில் ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும். ஹேர் சில்கி ஆகும், சாஃப்ட் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும். என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலுக்கு ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுக்கறதால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கொழுந்தான முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். ஹேர் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை கருவேப்பிலை மட்டுமே போதுமானது தான். கொய்யா சேர்த்திங்கன்னா இன்னுமே அந்த விட்டமின் கே ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் நிறையவே இருக்குது. இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நோ இஷ்யூஸ். இருக்கிறத இது 2 மட்டுமே சேர்த்துக்கிட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக கற்றாழை சேர்த்துக்கலாம். கற்றாழை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் பேக் அரைச்சி ஒரு 10 நிமிஷமாச்சும் அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மேஜிக் ஆயில் சொல்கிறேன். இது கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த்து இது அப்படியே வச்சுக்கலாம், கெடாது. 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். சல்ஃபர் கலக்காத பியூர் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். 4 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே வெந்தயம் போட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் ரொம்ப பொரியெல்லாம் தேவையில்லைங்க. இந்த வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நல்லா ஃபுல்லாக ஆறிடணும். ஆறிட்டதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாமே பியூரான செக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் தயவுசெய்து அது உங்களுக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. இந்த சுத்தமான செக்கெண்ணெயில் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 3 எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் ஜீரகம் அது உள்ளவே இருக்கட்டும். இது ஒரு வாரத்துக்கு அப்புறம், அதாவது 8ஆவது நாள் தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் இது நல்லா ஊறிட்டு தான் இருக்கணும். வெயிலில் எதுவுமே வைக்கக்கூடாது. நிழலாக பார்த்து இருட்டான இடத்துலையே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இது 1 மந்த் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். திரும்ப 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு தான் நீங்கள் இது பண்ணணும். இதை நீங்கள் ரொம்ப நாள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இதோட மருத்துவ குணம் இருக்காது. இதோட பவர் வந்து ஒரு 1 மந்த் மட்டும்தான் இந்த மருத்துவ குணம் அப்படியே இருக்கும். திரும்ப 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேர் எல்லாமே சிக்கு எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு 2 பாகமாக பிரிச்சிடுறேன். எனக்கு ஒரே பாகமாக எடுத்தால் சிக்கு இருந்து எடுக்கவே முடியாது. அதனால் 2 பார்ட்டாக பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்துகிட்டு திரும்ப செகண்ட் சைடும் நல்லா சிக்கே இல்லாமல் ஹேரை ஜென்டிலாக சிக்கி உடச்சிடுங்க. ரொம்ப இழுக்கிறது ஹார்ஷாக பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆயில் 4 ஃபிங்கரில் அப்படியே டிப் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் மட்டும்தாங்க வைக்கணும். நீங்கள் முடி ஃபுல்லாக வச்சிங்கன்னா நீங்கள் சும்மா இருக்க நல்லெண்ணெய் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆயில் வந்து ஸ்கேல்ஃபில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ரூட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். எவ்வளோ முடி கொட்டினாலும் உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கொட்டுறதை பற்றி கவலையே பட வேணாம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலையும் பாதி போச்சு. செகண்ட் ப்ரெக்னென்சியில் நிறையவே வந்து ஹேர் ஃபால் ஆச்சு. கையில் கொத்தாக வருது அப்படின்னும் போது நம்ம வந்து டாக்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டாக்டர்கிட்ட போனதுமே எனக்கு முதல்ல மெடிசன்லாம் எழுதி கொடுக்கலங்க. ப்ளட் டெஸ்ட் பண்ணதில் அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நம்ம ஃபீட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து செய்கிறதால நமக்கு அயன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அவர் எனக்கு அயன் டேப்லெட் ஒரு 1 வீக் எழுதி கொடுத்தாரு. அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஃபுட்லேயும் ஹேர் பேக்லேயும் அதில் மட்டும்தான் உங்களுடைய ஹேரை வந்து திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னார். ஒரு டாக்டரே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்ததுமே மெடிசன்லாம் நமக்கு கொடுக்கறது கிடையாதுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரி ஹேர் பேக்கு இதெல்லாம் வந்து நம்ம போடுறதால நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நான் மொட்டையே அடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா ஹேர் ஃபாலோட ஸ்ப்ளிட்டன்ஸையும் ஆகிடுச்சு. முடியெல்லாம் 2 2 வெடிச்சு போகும் இல்லையா முனையெல்லாம்.
அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஹேர் வேணும்னா நீங்கள் மொட்டை அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு ஆயிலும் இந்த ஹேர் பேக் மட்டும் போடுங்க, சூப்பராக இருக்கும்னு சொன்னார். உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆயில் நைட்டே அப்ளை பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்காக தான் இந்த டைமில் போட்டேன். நான் நைட்டே அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த ஹேர் பேக் அப்படியே போட்டுட்டிங்கன்னா 1 ஹவர் ஊற வச்சு தலைக்கு குளிச்சிடுங்க. எந்த ஷாம்பு எது வேணாலும் நீங்கள் போடலாம், ஆனால் டைலூட் பண்ணி தான் போடணும். நான் 5 பேக்கெட் சன்சில்க் ஷாம்பு தான் போட்டிருக்கேன். அதை பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிட்டேன். அதை 2ஆக பிரித்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்னு 2 முறை தலை ஹேர் வாஷ் பண்ணேன். சுடு தண்ணி குளிக்கிறதா இருந்தால் உடம்புக்கு மட்டும்தான் நான் சுடு தண்ணி குளிப்பேன். ஹேருக்கு மட்டும் எப்பயுமே கூல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நமக்கு ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் ஹேரை நல்லா வச்சுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடம்புக்கு கூட சுடு தண்ணி குளிச்சுக்கோங்க. தலைக்கு கூல் வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஸ்ப்ளிட்டன்சி வரும். ஏன்னா அந்த ஹீட்டில் ஹேர் ட்ரை ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் நான் நிழலில் தான் காய போடுவேன். இந்த மாதிரி நல்லா காற்றடிக்கிற டைமில் மாடியில் நிழலில் தான் காய போடுவேன். அப்படி சப்போஸ் காற்றே இல்லை அப்படின்னா நான் ஃபேனில் தான் நான் காய போடுவேன். ரொம்ப அவசரம், எதனா ஒரு ஃபங்க்ஷன் திடீர்னு போகணும், அன்றைக்கி குளிச்சுட்டு காய போட கூட டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஹேர் ட்ரையர் அப்படின்னாலும் ரொம்ப ஹீட் வச்சு காய போட மாட்டேன். அந்த ஹீட் லெவலை குறைச்சி அப்படியே காய போட்டுக்குவேன். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளுடைய ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். உங்களுடைய ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஹேரை பற்றி நம்ம எந்த கவலையுமே பட தேவையில்ல. அது பாட்டு காடு மாதிரி நல்லா அடர்த்தியாக வளரும். நான் மொட்டை அடித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது. இதோட 7 டைம் 8 டைம் கட் பண்ணியாச்சு ஹேர். 2 மந்த்துக்கு ஒன்ஸ் நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஹேரு. ஏன்னா எனக்கு லென்த்து தேவையில்லை. ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் லென்த்தாக இல்லாமல் இது கட்டையாக இருக்கிறதால இடுப்பு வரைக்கும் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடுறது, மீதி கட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை ஹேர் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லா வரும். கட் பண்ணிவிட்டு அந்த கீழே முனமுடியில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ வச்சு விடுங்க. முடி ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் வெடிக்காமல் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கன்னு இல்லை, நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீ என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுற, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுற, எங்களுக்கும் சொல்லு, என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறேன்லாம். நான் சொல்லுவேன், நான் 20 வருஷம் ஆகிடுச்சு, நான் ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதுலாம் கிடையாது, சீக்காலாம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது, ஷாம்பு தான் அப்படின்னா, போய் தானே சொல்கிறேன், எங்களுக்கும் முடி வந்துருன்ட்டு உனக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் யாருமே நம்ப மாட்டேறீங்க. நிறைய பேர் ஹேர் ஆயில், நேச்சுரல் ஷாம்பு, நேச்சுரல் ஹேர் ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி அது கெடாமல் இருக்கும்? கண்டிப்பாக எல்லாமே 1 மந்தில் கெட்டு போயிடும். அதுக்கு மேலே கெடாமல் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அதில் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கலக்குறீங்க தானே. அதில் வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதை நம்ம ஹேரில் போடும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? கெமிக்கல் தாங்க எல்லாமே. நம்ம வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணி போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. மெயினாக பியூராக செக் எண்ணெய் நம்ம உள்ளுக்கும் சாப்பிடும்போது தலைக்கும் வைக்கும்போது நல்லா எஃபெக்டிவாக ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்களை மிஸ் பண்ணாதீங்க. குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதால நல்லா ஹேர் க்ரோத் ஆகி நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா பளபளப்பாக வச்சுக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், செக்கு எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் கலக்காத எண்ணெயாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஹேரு. நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஹேருக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கடவும் தேவையில்லை, செலவு பண்ணவும் தேவையில்லை. நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் நிறைய பேர் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறாங்க. இது எவ்வளோ பெரிய மோசமான செயல்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. யூடியூப் நமக்கு ஒரு பேமெண்ட்டு தருது. அந்த ப்ராடக்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். உங்கள் முன்னாடி சும்மா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு சப்ஸ்கிரைபரை வாங்க வைக்கிறது தான் இவங்களோட வேலை. நிறைய யூடியூபர்ஸ் தயவுசெய்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்பி நீங்கள் வாங்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க பொறுப்பு ஏற்றுக்க போகிறதில்ல. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்க பெய்ட் ப்ரமோஷனுக்காக அங்கேயும் பணத்தை வாங்கிட்டு யூடியூப்லேயும் அமௌண்ட் சம்பாரிச்சிட்டு சப்ஸ்கிரைபரை ஒரு அவங்களுடைய நலனே பார்க்காம ஒரு ப்ராடக்டை அப்படியே ரிவ்யூ பண்ணிவிட்டு போயிடுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் இப்படி இருக்கீங்க. தயவுசெய்து அவங்களாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, இல்லைனா செய்யாத கூட விட்டுருங்க. நமக்கு யூடியூப்னு ஒரு சம்பளம் கொடுக்குது. இந்த தப்பை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யாதீங்க.
சம்டைம்ஸ் ஹேர் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 4 ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டு அதை ரப் பண்ணி அப்படியே ஹேரில் தடவிப்பேன். நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட உங்களை கேட்டுக்கிறேன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சைடு எஃபெக்ட் வரும் என்னன்றது கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாங்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ணுங்கள். ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லை நல்ல பெரிய யூடியூபர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்பி வாங்கி ஏமாறாதீங்க. பாதிக்க போகிறது நீங்கள் மட்டும்தான். அந்த யூடியூபர் சம்பாதிச்சுட்டு அந்த கெமிக்கல் ப்ராடக்டை தூக்கி போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு சைடு எஃபெக்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு யாரும் வந்து உதவ போகிறதில்ல. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செய்து எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் அவங்க கெமிக்கல் ப்ராடக்ட் உங்களை வந்து விற்கிறாங்க இல்லை உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்றத கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து யூடியூபரை நம்புகிறீங்க. ஆனால் அவங்க வந்து உங்களை ஒரு பணம் மிஷினாக தான் நினைக்கிறாங்க. கெமிக்கல் ப்ராடக்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய நன்மைக்காக அவங்க வீடியோ போடுறாங்களா யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தியான ரெமெடிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.